ஆனால் தானே பரம்பிரம்மம் தோன்றும். தானே பரம்பிரம்மம் தோன்றினால் தானே பரம ஆகாயம் தோன்றும். தானே பரம ஆகாயம் தோன்றினால் தானே பரம இருள் தோன்றும். தானே பரம இருள் தோன்றினால் தானே சுத்த சூன்யம் தோன்றும். தானே சுத்த சூன்யம் தோன்றுவதுதான் மோட்சம். அதாவது ஒன்றுமில்லாத இடம் மோட்சமாகும் என்று எடுத்துரைக்கின்றார். மேலும் சித்தமாருடைய பாடல்களிலும் இருந்தும் மோட்சத்தை பற்றிய விளக்கங்களை தருகிறார் சுவாமி குருபரானந்தா அவர்கள். மேலும் பாடலை செவிகளில் கேட்போம் வாசிக்கப்பட்டு. மோட்சமது பெறுவதற்கு சூச்சம் சொன்னோம். மோகமுடன் பொய்க்களவு கொலை செய்யாதே. பாச்சலது பாயாதே பால் போகாதே. பலவேத சாஸ்திரம் பாரு பாரு. ஏச்சலது உயிர் பிழைக்கச் செய்த மார்க்கம். என் மக்கள் சித்தரோட குருநூல் பாரு. ஆத்துமத்துக்கு அழிவில்லாதிருக்க வேணும். அவரவர் நித்திய கர்மம் நடத்த வேண்டும். தீர்க்கமுடன் நின்றவருக்கு வாசி சித்தி. சிறப்புடனே 16 பலிக்கும் தானே. தானவனாய் இருக்க வேண்டும். தானவனாய் இருக்கவென்றால் வாசி வேணும். தனக்குள் தான் இருக்க இடமும் வேண்டும். வானவனாய் நின்றவருக்கெல்லாம் சித்தி. வானுக்குள் மனம் இருக்க மதிபோல் காணும். தேனவனாம் சித்தருக்கு தெவிட்டா மூலி. சிரசப்பா உடலுக்கு பதியே ஆகும். கோணவனாய் இருக்க வேண்டும். கோணவனாய் இருக்கவென்று குறியை சொன்னேன். குவளையத்தில் 16 குறுகும் தானே என்று எடுத்துரைத்து சத்தியம் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட வார்த்தைகள் முடிவடைகின்றன. இதிலிருந்து சத்தியம் என்ற தலைப்பில் அவர் எழுதப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது பிரம்மவித்தை எடுத்த, அதாவது பிரம்மவித்தை என்று சொல்லக்கூடிய சித்தமார்கள் வாசியோகம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஞானபிதா சித்தவித்தை என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த பிரம்மவித்தை பல்வேறு பெயர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஹடயோகம், ராஜயோகம், அமிர்த சஞ்சீவினி, இப்படி பல பெயர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இப்படி பிரம்மவித்தை எடுத்த நபர்கள் மனதாலும் வாக்காலும் ஒன்றுபட்டு சத்தியத்துடன் வாழ பழகினால் ஒழிய தன்னைத்தான் உணர முடியாது என்பதை பற்றியும், தன்னைத்தானே உணரும் தாகத்துடன் பயணிக்கும் சாதகர்கள் அனைவருக்கும் முதலில் சத்தியம் வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றார். இந்த வையகம் பொய்த்தாலும் நீ பொய்யாதே என்றும் கடுவெளி சித்தர் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார். மேற்கொண்டு வள்ளல் பெருமானார் சத்தியத்தை சொல்லும் பொழுது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு களவாமை வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றார். இப்படி சத்தியத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து பெருமானார்கள் அனைவரும் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆகையால் வாழ்க்கையில் பிரம்மவித்தை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சாதகர்களும் மனதால் நினைத்ததை செயலுக்கும், மனதால் நினைத்ததை வார்த்தைகளுக்கும் கொண்டு வராவிட்டால் நிச்சயமாக உயிர் இந்த தேகத்துக்குள் நீடிக்காது என்பதை எடுத்துரைக்கின்றார்கள். ஆத்ம நமஸ்காரம். சகோதர சகோதரிகளே, உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரம்மஸ்ரீ ஜெயப்பிரகாஷ்.